நீ எங்கே இருக்கியோ அங்கே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராமிஸ் பண்ணி அவங்க அந்த சத்தியத்தெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டது மாதிரி நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போயிருக்கலாம். நிறைய பேரால் நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 17வது வசனத்தினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது, நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். மனுஷங்க நம்மளை கைவிடாங்க, மனுஷர்கள் உறவினர்கள் நம்மளை கைவிடுவாங்க, பணம் நம்மளை கைவிடும், வேலை நம்மளை கைவிடும், நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகம் கூட நம்மை கைவிடும், நம்முடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் கைவிடுவார்கள், நம்ம தேடி போன மனிதர்களும் கைவிடுவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவங்கெல்லாம் கைவிட்டாலும் பரவாயில்ல, நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் என்ன கைவிட்டான்னு கைவிடட்டான்னு, எது என்கிட்ட இருந்தான்னு என்கிட்ட இல்லாமல் போனா என்ன, கர்த்தர் என்னை கைவிட மாட்டேன் என்று அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளவில்லை, ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் உங்க கையை பிடித்திருப்பதை நீங்கள் உணர முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷங்க வார்த்தையில மாறி போயிடுவாங்க, மனுஷங்க வார்த்தையில பொய் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் சொன்னார்னா அதை நிச்சயமாய் அது ஒருபொழுதும் அவர் மாறுவது இல்லை. ஆகையால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை கைவிடாதிருப்பேன். அது எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது கஷ்டமான நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாரோ அப்படின்னு கூட ஒரு நிலை உங்களுக்கு உங்க ஒரு சிந்தனைக்குள்ள வரலாம். ஆனா அவர் உங்களை கைவிட மாட்டார். இன்னைக்கு நீங்க செய்யற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்க கரங்களை பிடித்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அநேக நேரங்களில நாம் யோசிப்பது உண்டு, இவர்கள் ஏன் என்னை கைவிடுகிறார்கள் அப்படின்னு. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு மேல அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்க சூழ்நிலைய அதுக்கு மேல அவங்களால மாற்றி அமைக்க முடியாது. அதனாலதான் அவங்க உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிருவாங்க. அல்லது உங்களை விட பெஸ்டா யாராவது இருப்பாங்கன்னா அவங்க கையை பிடிச்சுக்குவாங்க. இதுதான் மனுஷனுடைய இயல்பான ஒரு சுபாவம். ஆனால் கர்த்தருடைய சுபாவம் எப்படி தெரியுமா? மனுஷரால் கூடாதுதான், தேவனாலே எல்லாம் கூடும். என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராய் உங்கள் கரங்களை பிடித்திருக்கிறார். ஆகையால் பயப்படாதீங்க. உங்க கரங்களை பிடிச்சிருக்காருன்னா உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உங்க கரங்களை பிடிச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு தேவையான ஞானத்தை தருவார். உங்க கரத்தை பிடிச்சிருக்கிறாருன்னா உங்களுக்கு ஜெயத்தை கட்டளிடுவார். உங்க கரத்தை பிடித்திருக்கிறாருன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும். உங்க கரத்தை பிடித்திருப்பார் என்றால் அவர் உங்களுக்கு தேவையான ஆறுதலை தருவார். அவர் உங்க கரத்தை பிடித்திருப்பார் ஆனால் எந்த மனுஷனும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. அவர் உங்க கரத்தை பிடித்திருப்பார் ஆனால் உங்களை சுற்றியுள்ள எல்லா சத்துருக்களையும் நீங்கள் தோற்கடிப்பீர்கள். இந்த நாள் கர்த்தர் உங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.